உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துவது, உங்களையே நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்வது, உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்துவது, அது மரண காலம் வரையிலே உங்கள்கிட்ட நீடிக்க வேண்டும். இந்த 30 நாளில் கிடைத்திருக்கிற இந்த பாடம் மரணம் வரை உங்களிடத்தில் தொடருமானால் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தப்பித்துக் கொண்டீர்கள். இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய குற்றவாளி கூண்டிலே நாம் நிறுத்தப்படுவோம். அதற்குத்தான் இந்த நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டது. மல்லம் எதுகா கவுலம் ஜூடி வல் அமலவி லைஸல்லாஹி ஆஜத்தும் ஃபீ எதுகா தஹாமகு ஷராபகு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பொய்யான பேச்சுக்களையும் தவறான செயல்பாடுகளையும் எவன் நிரந்தரமாக விட்டுவிடவில்லையோ அவனுக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த நன்மையும் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உங்களை ஒரு ராணுவ மிடுக்கோடு நீங்கள் வைப்பதற்கு இந்த நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒன்றுக்கும் நீங்கள் அடிமை இல்லை, எந்த ஒன்றும் உங்களை அடிமைப்படுத்த முடியாது என்று உங்களை நீங்களே உருவாக்கிக் கொள்வதற்குத்தான் இந்த நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. சும்மா பசியோடு இருக்கிறதுக்கும் தாகித்திருக்கிறதுக்கும் இந்த நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்படவில்லை. அதுக்கு ஒரு நாள் போதும், பசிய தெரியறதுக்கு ஒரு நாள் போதும், அதுக்கு 30 நாள் தேவையா? ஏன் உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது? உங்களை ஒரு பக்குவம் உள்ள ஆன்மாவாக, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட, அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு, அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு, அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்பதற்காக இந்த நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதை எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. இது ஒரு சடங்கு சம்பிரதாயம் போல இன்றைக்கு சமுதாயத்தில் கொண்டாடப்படுகிறது. இந்த நோன்பு பெருநாளும் நோன்பெல்லாம் சடங்கும் சம்பிரதாயம் போல ஆக்கி வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இது சடங்கல்ல, சம்பிரதாயம் அல்ல, இது வாழ்க்கையின் உத்தமமான நெறி. அதை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். சடங்கும் சம்பிரதாயம் அல்ல, இது வாழ்க்கையின் ஒரு உத்தமமான நெறி. உங்களை அல்லாஹ்வுக்கு தேவைப்படுகிறது. அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை, உங்கள் வாழ்க்கையின் சௌரியங்களை, உங்களுக்குள்ள அனைத்தையும் விலக்கி வாங்கிக் கொண்டு அதற்கு பகரமாக சொர்க்கத்தை தருகிறான். அந்த சொர்க்கத்தை உங்களுக்கு தருவதற்கு உங்களுக்கு பயிற்சி தேவை, பக்குவம் தேவை. அந்த பக்குவத்தையும் பயிற்சியையும் இந்த ரமலான் மாதம் உங்களுக்கு தந்தது. அது பெருநாள் முடிந்தவுடன் போய்விடுமா? லுகர்லயே நிறைய பேர் இருக்க மாட்டாங்க பள்ளிவாசல்ல. லுகர்ல அசர்ல இருப்பாங்களா, மகரிபில் இருப்பாங்களா? என்ன காரணம்? அல்லாஹ்வை மறந்து விடுகிற கொடுமை அது. இதை உபதேசிப்பதற்குத்தான் இந்த மேடைகள் பயன்படுத்தப்பட வேண்டும், வேற எதுக்காகவும் இல்லை. இங்கே வந்து பரக்கத்துக்காக என்ன பரக்கத்து உங்கள்கிட்ட ஏற்படும்? நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுத்தாமல் என்ன அபிவிருத்தி ஏற்பட்டு என்ன பிரயோஜனம்? இந்த துனியா அற்பமானது. இந்த துனியா வெறும் அலங்காரம், ஒரு காட்சி பொருள். நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் சித்தப்படுத்தி வைத்திருக்கிற சொர்க்கம், அந்த சொர்க்கத்திற்காக இந்த துனியாவில் ஒரு சிறிய அவகாசம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது நிரந்தரமானதல்ல. காசுக்கும் பணத்துக்கும் பெண்ணுக்கும் பேயாய் அலைகின்ற ஒரு கேவலமான ஒரு நிலை இன்றைக்கு நம்முடைய நாட்டில் நம்ம பார்க்கிறோம், மனிதர்கள்ட்ட பார்க்கிறோம். அதையெல்லாம் சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு புண்ணியங்கள் பூத்துக் கொள்கின்ற ஆகாயத்திற்கும் பூமிக்கும் ஒரு அருமையான நெட்வொர்க்கை அல்லாஹ் உருவாக்கி இருக்கிற ஒரு புனிதமான மாதத்தை நாம் அடைந்தோம். அதில் நாம் தூய்மையாக இருக்க வேண்டும், நம் உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும், நம்முடைய இபாதத்து தூய்மையாக இருக்க வேண்டும், நம்முடைய வணக்க வழிபாடுகள் ஒருங்கமைக்கப்பட்டிருக்க வேண்டும். அதுதான் அந்த ஒரு பயிற்சியை நீங்கள் எடுத்திருந்தால் அவர்களுக்கு இந்த நாள் சந்தோஷமான நாள். அல்லாஹ் உங்களை பார்க்கிற, நீங்கள் அல்லாஹுவை பார்க்கிற அந்த தருணம் இருக்கிறதே, அந்த மாதிரியான ஒரு சந்தோஷம் அது கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டிருக்க வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ் இந்த வானத்தை முகடாக்கி இந்த பூமியை உங்களுக்காக விரித்து, இந்த சீட்டு விரிச்சிருக்கீங்களே, இது மாதிரி இந்த பூமியை விரித்தேன் என்று சொல்லுகிறார். ஆகாயத்திலிருந்து மழையை பொழிவித்து பூமியை குளிர்ப்பித்து இதில் உள்ள விருட்சங்களை எல்லாம் முளைக்க செய்து உங்களுக்கு உணவுகளை நான் தருகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த ரப்புல் ஆலமீனை உணர்ந்து நம்முடைய இன்னி இருக்கிற காலங்கள் செல்ல வேண்டும். ஒழுக்கங்களும் நேர்மைகளும் நாம் படித்திருக்கிற இந்த பாடங்களும் நோன்போடு போய்விடக் கூடாது. அது முட்டாள்தனமானது. இந்த நோன்பு முடிந்தவுடன் நோன்பிலே உள்ள ஒழுக்கமும் நேர்மையும் நியாயமும் நீதியும் போகுமானால் அவளுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? இந்த நோன்பு நாளே அது ஒரு குழந்தைகள் நோக்கிற நோன்பு. 8 வயசு 5 வயசு குழந்தை கூட இந்த மாசம் பட்டினியா இருந்திருக்கும் ரமலான் மாசத்துல. அதுக்கு அல்லாஹ் தெரியுமா? அல்லாஹ்வை விளங்க வேண்டிய விதத்தில் இந்த குழந்தை விளங்கி இருக்குமா? விளங்காது. எங்க அத்தா நோன்பு வைக்கிறாரு, எங்க அம்மா நோன்பு வைக்கிறாங்க, நானும் வைக்கிறேன், அவ்வளவுதான். அது மாதிரி தான் நம்ம நோன்பா?
அல்லாஹ்வை விளங்கி நீங்கள் அதை புரிந்திருக்க வேண்டும். அல்லதி ஜஅலலக்கும் உல்-அர்த ஃபிராசன் வஸ்-ஸமாஅ பினாஅன் வஅன்ஸல மினஸ்-ஸமாஇ மாஅன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ஆகாயத்தை முகடாக்கி இந்த பூமியை விரித்து உங்களுக்கு ஆகாயத்திலே இருந்து மழை பொழிவிக்கிறேன் என்று எவ்வளவு பெரிய விஞ்ஞான உண்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். விளங்கி இருக்கிறதா இந்த முஸ்லிம் சமுதாயம்? விளங்காதவுடைய விளைவு ஒவ்வொரு தேசத்திலும் அடிமைகளாக்கப்பட்டிருக்கிறார்கள் முஸ்லிம்கள். யாரோ என்னமோ சொல்றா, என்னமோ நடத்துறா, நாம் அதற்கு பின்னாடி செக்கு மாடுகளை போல இந்த சமுதாயம் போய்கொண்டிருப்பதற்கு என்ன காரணம்? இங்கிதம் தெரியவில்லை. இந்த சமுதாயத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெரியாதவர்கள். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் நாசி வ பையினாத் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். நன்மை தீமைகளை பிரித்தறிவிக்கக்கூடிய திருமறை குர்ஆன் இந்த மாதத்தில் இறக்கி அருளப்பட்டது. இந்த ரமலான் மாதம், கடந்து சென்ற ரமலான் மாதத்தில் தான் இந்த திருமறை குர்ஆன் உங்களுக்கு இறக்கி அருளப்பட்டது. அந்த குர்ஆனோடு உங்களுக்கு தொடர்பு இருக்கிறதா? இந்த ரமலான் மாசத்துல எத்தனை சூறாவை நாம் மனனம் செய்தோம்? ஒவ்வொரு நாளும் நாம் மனனம் செய்ய வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த குர்ஆனோடு உங்களுக்கு தொடர்பு இருக்கிறதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்பு இருக்கிறதா? எத்தனை ஹதீஸ்களை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம்? யாரோ நம்மளை வழி நடத்துவாங்க, அவங்களுக்கு பின்னாடி போய்கிட்டே இருக்கும். என்ன நாள் இந்த நாள்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி உரையாற்றினார்கள்? எப்படி குத்பா மேடையில் நின்று, குத்பா மேடை கிடையாது, குத்பா என்பதே இல்லை, பயான் சொற்பொழிவு தான் இருந்தது, மேடை இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே போல ஒரு தரையிலே நின்று பெருநாள் உரையாற்றினார்கள். மற்ற நாட்களில் மிம்பரில் நின்று, மேடையிலே நின்றுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்பா பேருரையாற்றுவார்கள். ஆனால் பெருநாள் தொழுகையில் கீழே நின்று உரையாற்றியதாகத்தான் எல்லா ஹதீஸ்களிலும் நாம் பார்க்க முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழிமுறையை சிறிதாவது நாம் மாற்றுவோம் என்று சொன்னால் அவர் தங்கும் இடத்தை நரகமாக்கிக் கொள்ளட்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் மிகப்பெரிய படிப்பினையை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதித்திருந்தார்கள். அந்த வழிமுறையை பின்பற்றி நடப்பதற்காகத்தான் இந்த கிரியைகள் நம் மீது அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு என்று நாம் சொல்லுகிறோமே, உண்மையில் யாருக்கு தெரியுமா? அது நமக்குத்தான். தொழுகை இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை மானக்கேடான தவறான காரியங்களிலிருந்து உங்களை பாதுகாக்கும். அதுல அல்லாஹ்வுக்கு ஏதாவது நன்மை இருக்கா? அந்த தொழுகை உங்கள் மீது விதிக்கப்பட்டிருப்பது எதுக்குன்னு கேட்டா, நீங்கள் தீமையில இருந்து விலகுவதற்கு, நீங்கள் நன்மையை அடைவதற்கு, நீங்கள் சொர்க்கத்துக்கு செல்வதற்கு. அல்லாஹ்வுக்கு ஏதாவது இருக்கா இதுல? நோன்பு, யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நீங்கள் இரையச்சம் உடையவர்களாக மாறுவதற்கு, நீங்கள் பரிசுத்தவான்களாக உங்களை சுத்தப்படுத்திக் கொள்வதற்கு, தவறுகளிலே இருந்தும் பாவங்களிலே இருந்தும் உங்களை நீங்கள் கழுகி சுத்தப்படுத்துவதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நோன்பை உங்கள் மீது கடமையாக்கி இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். ஜகாத், அகீமுஸ் ஸலாத்த வாத்தியுஸ் ஜகாத், அல்லாஹ்வை வணங்குங்கள், ஏழைக்கு கொடுங்கள். அல்லாஹ்வுக்கு கேட்கிறானா? எங்கேயாவது அல்லாஹ்வுக்கு இருக்கா? ஹஜ்ஜுக்கு போறீங்க, அங்கே இப்ராஹிம் நபி அவர்கள், அவருடைய மனைவி ஹாஜரா அம்மையார் அவர்கள், நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு பெரிய தியாகத்துக்கு சொந்தக்காரர் என்பதை தெரிந்து நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் தியாகம் செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிக் மாநாடு அது. விளங்கி இருக்கிறோமா? இதெல்லாம் அல்லாஹ்வுக்கா? அல்லாஹ் ஏதாவது கேட்கிறானா? பணத்தை கேட்கிறானா? காசை கேட்கிறானா? பூவை கேட்கிறானா? தேங்காயை கேட்கிறானா? பழத்தை கேட்கிறானா? எண்ணெயை கேட்கிறானா? நெய்யை கேட்கிறானா? எதையுமே ரப்பல் ஆலமீன் கேட்க மாட்டான். காரணம், இதையெல்லாம் உங்களுக்கு தந்தவன் அவன். அல்லாஹ் தந்து அல்லாஹ் கேட்பானா? எதையும் உங்களிடத்துல கேட்கவில்லை. பெரிய பெருநாளைக்கு ஆடு இருக்கிறீங்க, மாடு இருக்கிறீங்க, அதனுடைய மாமிசமோ ரத்தமோ அல்லாஹ்வை அடைகிறதா? இல்லை. அல்லாஹ்வின் பெயரால் நீங்கள் வைத்திருக்கிற தக்வா, இரையச்சம் தான் அல்லாஹ்வை அடையும். மார்க்கத்தை மார்க்கமாக விளங்கி மக்களுக்கு போதிக்கக்கூடிய இடத்துல, செவிமெடுக்கக்கூடிய இடத்துல ஒரு சமூகம் வர வேண்டும். இது சம்பிரதாயமோ பூஜை புனஸ்தானங்களுக்கோ உட்பட்ட மார்க்கம் இல்ல. மனிதனை அல்லாஹ்வுடைய சட்டப்படி வாழ வைக்கிற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். வேற ஒன்றுக்கும் இங்கே இடம் இல்லை. மனிதனை, மனிதர்கள் முழுவதையும் அல்லாஹ்வுடைய படைத்த இறைவனுடைய அந்த சட்டத்தின்படி வாழ செய்வதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு நபிமார்களும் அனுப்பப்பட்டது அதற்குத்தான், வேற எதற்காகவும் அல்ல. மனித சமூகத்தை புடம் போட்ட தங்கங்களாக மாற்றுவதற்கு, ஒரு சட்டத்தை பின்பற்றி வாழுவதற்கு, ஹராம் ஹலால் பேணுவதற்கு, நீதி பரிபாலனம் செய்வதற்கு, நன்மைக்கு ஆதரவாகவோ தீமைக்கு எதிராகவும் போராடுவதற்கு, அந்த குணத்தை உங்களிடத்தில் உருவாக்குவதுதான் குர்ஆனிய சட்டங்கள்.
அதற்காகத்தான் இந்த கிரியைகள் உங்கள் மீது அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் விளங்க வேண்டும் சகோதரர்களே. நாம 29 நாள் பசித்திருந்தோம், தாகித்திருந்தோம், இதையெல்லாம் நாம செய்தோம். இது ஒரு பெரிய தியாகம், நம் உடலுக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தியாகம். ஆனால் அல்லாஹ் உங்கள்ட்ட என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறான்? வெளிப்படையான தியாகங்களை எதிர்பார்க்கிறான், அர்ப்பணிப்பை எதிர்பார்க்கிறான். அந்த சஹாபாக்கள்ட்ட அது இருந்து, நம்மள்ட்ட இருந்துதான். சஹாபாக்கள்ட்ட இருந்தது. பொன்னையும் பொருளையும் வெள்ளியையும் அவர்கள் வைத்திருந்த எல்லா தினார்களையும் அல்லாஹ்வின் பாதையில் செலவழித்தார்கள். நாமும் அதே மாதிரி செலவழிக்கணும். இந்த துனியாவில் ஒண்ணு நமக்கு கிடைக்க போறது இல்லை. ஒன்றுமே இல்லாதவர்களை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அவருடைய மகள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, என் அருமை மகள் ஃபாத்திமாவே, நரகத்திலிருந்து நான் உன்னை பாதுகாக்க முடியாது. யார் சொல்றா? அல்லாஹ்வுடைய தூதர் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், உலக மக்களுக்கு ஒரு அருள்கொடை. அவர் சொல்லுகிறார், பெத்த மகளை பார்த்து, தன்னுடைய ஈரக்கொலை, தன் உயிருக்கு நிகரான மகள் ஃபாத்திமாவை பார்த்து சொன்னார், உன்னை நான் நரகத்திலிருந்து பாதுகாக்க முடியாது. எனவே பேரித்தம் பழத்தின் ஒரு துண்டையேனும் தர்மம் செய்து உன்னை நரகத்திலிருந்து நீ பாதுகாத்துக் கொள். ஒண்ணுமே இல்ல, கொடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. பேரித்தம் பழம் உன் கையில் இருக்குமானால் அதிலிருந்து ஒரு பகுதியை தர்மம் செய். ஒரு பழம். இன்னைக்கு எத்தனை நாளைக்கு நம்மகிட்ட உணவு இருக்கு? எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கிறோம்? எவ்வளவு சொத்து வைத்திருக்கிறோம்? ஒரே ஒரு பேரித்தம்பழம் இருந்தால் அதில் ஒரு துண்டையாவது கொடுத்து நரகத்திலிருந்து உன்னை பாதுகாத்துக் கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இங்க எவ்வளவு மிட்டா மிராஸ்தார்கள், பெரும் பெரும் பணக்காரர்கள். ஒரு ஈதுகா திடல் இருக்கா நமக்கு? இந்த பெண்கள் நின்று தொழுகுவதற்கு இந்த ஆண்கள் பாருங்க நிரத்தி, இந்த இடத்தையெல்லாம் நிரத்தி ஒரு ஈதுகா திடலை கூட உருவாக்க முடியாத சூழ்நிலையில் இந்த நாடும் இந்த மக்களும் வசதி வாய்ப்புகளும் பேறு பெற்றவர்களும் இருக்கிறார்கள். எங்கேயோ இருக்கும், எல்லா இடத்திலும் இருக்கணும். அதை உருவாக்கணும். அல்லாஹ்வின் பாதையில் ஈதுகா திடலுக்காக 1 ஏக்கர் நான் தந்து விட்டேன். அவனுக்கு பேர் தான் பணக்காரன். நம்மளை போல சில்லற காசையும் 10 ரூபாய் பணத்தையும் அல்லது ஒரு 10,000 ரூபாயும் பெட்டியில போறவனுக்கு பேர் பணக்காரன் கிடையாது. அல்லாஹ்வின் பாதையில் எல்லாவற்றையும் தந்தார்கள். போர் காலம் வந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஒட்டகத்தினுடைய வியாபாரத்துக்காக அந்த ஒட்டகத்தில் அடுக்கி வைக்கப்பட்டது அத்தனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியிலே கொண்டு வந்து நிரப்பினார்கள். யா ரசூலுல்லாஹ், இது அத்தனையும் நான் தந்து விட்டேன். எப்படிப்பட்ட அந்த சஹாபாக்கள்! உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுக்காக தன்னுடைய சொத்தையும் தன்னுடைய எல்லா பொருளையும் அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய வசதி படைத்தவராக இருந்தார். எத்தனை அடிமைகளை விடுவித்தார் தெரியுமா? தங்க காசுகள் கொடுத்த அடிமைகளை விடுவிக்கக்கூடியவராக இருந்தார். நிறைய பேருக்கு பொறுப்பெடுத்துக் கொண்டார், செலவுக்கு பணத்துக்கு. இவருக்கு நான் பொறுப்பு, இவருக்கு நான் பொறுப்பு என்று. எங்கே அந்த உமர்? எங்கே அந்த அபூபக்கர்? எங்கே அந்த உஸ்மான்? சடங்குகளும் சம்பிரதாயங்களும் பின்பற்றுவதை போல இஸ்லாமிய மார்க்கத்தை எங்கேயோ ஒரு துண்டும் துணுக்குமாக பின்பற்றிக் கொண்டு எங்கேயோ குனிஞ்சு நிமிர்னா சொர்க்கத்துக்கு போயிடலாம் நினைக்கிறாங்க. நீங்கள் தொழுது சொர்க்கத்துக்கு போலாம் நினைக்கிறீங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை. அல்லாஹ் உங்களிடத்தில் தியாகத்தை எதிர்பார்க்கிறான், அர்ப்பணிப்பை எதிர்பார்க்கிறான், ஈமானிய உறுதியை எதிர்பார்க்கிறான். சாதாரணமான ஈமான் அல்ல. இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் ஹும்மஸ்தகாமு தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு வஅப்ஷிரு பிஜன்னத்தில் லத்தி குன்தும் துஅதுன். யார் ஒருவர் அல்லாஹ்தான் தங்களுடைய இறைவன் என்று சொல்லி அதில் உறுதியாக நிலைத்து நின்றார்களோ அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த துக்கமும் இல்லை. அவர்கள் மலக்குமார்கள் இறங்கி வந்து சொல்லுவார்கள், இதோ உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் என்று. அப்ப சொர்க்கம் யாருக்கு? சொர்க்கம் யாருக்கு? ஈமானில் நம்பிக்கையில் உறுதியாக நிற்பவர்களுக்கு தான் சொர்க்கம். அந்த உறுதி நம்மகிட்ட இருக்கான்னு நீங்க உங்களை டெஸ்ட் பண்ணிக்கங்க. காவல்துறை அடக்குமுறை இருக்கும், ராணுவத்தின் துப்பாக்கி குண்டுகள் பாயும், அரசு ஏவு தளத்தில் உங்களை பண்ணி கொண்டு போய் ஜெயிலில் தள்ளுவாங்க. போராட்டங்கள் செய்ய முடியாது, உரிமைக்காக நீங்கள் போராட முடியாது. எல்லாவற்றையும் உங்களுக்கு நடக்கும். அடக்குமுறைகள் எல்லாம் நடக்கும். நடந்து கொண்டிருக்கிறது வடநாட்டில். எத்தனை பள்ளிவாசல்கள் இடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, எத்தனை பள்ளிவாசல் இடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம வக்பு சொத்தை எவனா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா? இதையெல்லாம் நீங்க கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க தொழுகிற பள்ளிவாசல் இருந்து உங்களை வெளியேற்றி அந்த பள்ளிவாசலை பூட்டு போட்டு கோர்ட்ல கொண்டு போய் சாவி ஒப்படைக்கிறாங்களே, நம்ம சொத்து. யார் இதற்கு எதிராக போராடுவது? வானத்திலிருந்து மலக்குமார்கள் இறங்கி வருவாங்களா? இன்னி நபிமார்கள் இந்த பூமிக்கு வருவாங்களா? இல்லை. காத்தமுன் நபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபியாக இருக்கிறார். உங்களுடைய உரிமைக்காக நீங்கள் போராட வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிற மார்க்கம் இந்த மார்க்கம். இது பூஜை புனஸ்தானங்களுக்கு உள்ள மார்க்கமா? எதையோ ஒன்றை ஓதி
திக்ர் சொல்லிக் கொண்டிருக்கிற மார்க்கமா? செயலிலே காட்ட வேண்டும். நாவிலே வர்ற வார்த்தைகளிலே மார்க்கம். அது நம்மை நேர்வழிப்படுத்துகின்ற ஒரு முகாம் தான் அது. ஆனால் செயலிலே இறக்க வேண்டும், செயல்பாடு வேண்டும், செயல்ல கொண்டு வரணும். நாவிலே மட்டும் மார்க்கம் இருந்து பிரயோஜனம் இல்லை. புற செயல்களில் நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள்? ஜக்காத்து நம் மீது கடமைதானே. ஜக்காத்து கொடுக்க வேண்டிய இந்த திருப்பூர்ல உள்ள எத்தனை பேர் சேர்ந்து எங்கேயாவது ஒரு குடில் வச்சிருக்காங்களா? தொழுகுவதற்கு பள்ளிவாசல் இருக்கு, ஜக்காத்து வாங்குறதுக்கு ஒரு கட்டடம் இருக்கா? கடன் பட்டவோர், சிறைப்பட்டவோர், வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கிறவர், அகதியாக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஜக்காத்து வாங்குவதற்கு கடமை இருக்கு. எங்க போய் வாங்குறது? தொழுகைக்கு ஒரு கட்டடம் இருக்குல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவி மதீனாவுல தொழுகைக்கான கட்டடம் அது பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல்ல பைத்துல் மாலை குவித்து வைத்திருந்தார்கள். இருக்கா? நம்ம பள்ளிவாசல் இருக்கா பைத்துல் மால்? ஒவ்வொரு நேரத்திலையும் துண்டை விரிச்சு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம எப்ப மாறுறது? கியாமத் நாள் கடைசியிலையா? வாழும் போது மாற வேண்டும். எப்ப மாறுவது? அதெல்லாம் ஒவ்வொரு பணக்காரன் திருப்பூர்ல இன்னைக்கு 1 லட்சம் கொடுத்தா எத்தனை ஆயிரம் கோடி இன்னைக்கு நம்ம கையில வந்திருக்கும். 1 லட்சம் கொடுக்க முடியாதா? 1 லட்சம் ரூபாய் கூட ஜக்காத்து கொடுக்கிறதுக்கு அவங்கள்ட்ட சொத்து இல்லையா? 100க்கு 2000 ரூபாய் ஏழைக்கு கொடுக்கணும். 100 ரூபாய் சம்பாதிச்சா 2000 ரூபாய் ஏழைக்கு எடுத்து வைக்கணும். அப்படி உள்ள வசதி உள்ளவர்கள் எல்லாம் யாராவது டொனேஷன் கேட்டா 10-20 கொடுத்துட்டு தாட்டி விட்டு அவ்வளவுதான் ஜக்காத்து கொடுத்தாச்சுங்கிறான். 100 சேலையை வாங்கி வச்சுட்டு இப்படி கொடுத்துட்டு நான் கொடுப்பேன் 100 சேலை. 100 சேலை இப்படி வாங்கி வச்சு கொடுத்துட்டு ஜக்காத்து. அது ஜக்காத்தா? அது சேலை கொடுப்பது ஜக்காத்தா? 50 ரூபாய் 100 ரூபாய் கொடுக்கிறது ஜக்காத்தா? இல்லை, அது தர்மம், அது சதக்கா. அது ஜக்காத் இல்ல. ஜக்காத் என்னது? ஜக்காத் நான் ஒருத்தருக்கு கொடுத்தேன்னா இரண்டாவது அவர் வாங்க மாட்டார். காரணம், அதுலயே அவர் தன்னிறைவாயிருவார். இதுதான், இதுக்கு பேர் தான் ஜக்காத்து. ஆனால் இங்க ஜக்காத்து கொடுக்கறதெல்லாம் ஜக்காத்து வாங்குறவன் வாங்கிக்கிட்டே இருக்கான். 200 வருஷம் வாங்குவான். ஆயுள் இருந்தா 200 வருஷமும் ஜக்காத்து வாங்க. கொடுக்கிறது பஞ்சைகளுக்கும் பராரிகளுக்கும். எப்படி கொடுக்கறாங்க? இப்படி. இதுக்கு பேர் ஜக்காத் இல்ல. அவன் வாழ்க்கையை திட்டமிட்டு ஜக்காத்து கொடுத்திருக்க வேண்டும். இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்துகின்ற வேலையை இந்த நாட்டில் உள்ள மார்க்கம் தெரிந்தவர்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டும். இல்லை என்றால் எரிகின்ற நரக நெருப்பில் நீ போடப்படுவாய் என்று இந்த திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. எவன் ஜக்காத்து கொடுக்கவில்லையோ அவனுடைய எல்லா சொத்துக்களையும் ஒரு இரும்பு வளையமாக அல்லாஹ் செய்வான். செய்து அவன் கழுத்திலே தொங்க விடுவான். எப்ப? நாளைக்கு மறுமையில தூக்க முடியாம தூக்கிட்டு போவான். ஐயோ, இந்த ஜக்காத்தை நான் கொடுத்திருந்தா இந்த வெயிட் என் கழுத்துல வந்திருக்காதே என்று நினைப்பான். பாவி, ஏழைகளுடைய பணத்தை பதுக்கிய பாவி அந்த பணக்காரன். எவன் ஜக்காத்து கொடுக்கவில்லையோ அவன் ஏழைகளுடைய பணத்தை மோசடி செய்தவன், பதுக்கியவன், அவன் பாவி. இருக்கா? இப்படி சொல்றாங்களா? யாராவது இதை எடுத்து சொல்றாங்களா இப்படி ஜக்காத்தை பத்தி? ஜக்காத்து கடமையாக்கப்பட்டு இந்த அதுவே தெரியாமல் தான தர்மங்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்களே, யார் இதை மாற்றுவது? இன்னொருத்தர் பிறப்பாங்களா? இன்னொரு ஆலிம் வருவாங்களா? எல்லா ஆலிமும் தான் நிறைஞ்சிருக்காங்க இந்த சமூகத்தில். ஆனால் ஆலிம்களுடைய பேச்சை எத்தனை பேர் கேட்கிறார்கள்? சிந்தித்து பாருங்க. நீங்க மார்க்கத்தை வளைச்சு திருச்சி என்னென்னமோ ஆக்கி இது ஒரு சம்பிரதாயம் இப்படி குமிஞ்சு நிமிந்தா எல்லாமே சரியாயிருச்சுங்கிற மாதிரி ஆக்கி விட்டுட்டாங்களே. அதனுடைய விளைவுகளை இந்த தலைமுறை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. நினைக்கும் போது, படிக்கும் போது, அதையெல்லாம் அறிகிற போது கண்களில் இருந்து நீர் வருகிறது, ஆவேசம் வருகிறது. அல்லாஹ் எப்படி உன்னை சந்திப்போம் நாங்கள்? எங்கள்கிட்ட கேள்வி கேட்பான். நீ சொன்னையா? நீ சொன்ன உரைக்கிற மாதிரி நீ சொன்னையா? அல்லாஹ் நம்மகிட்ட கேட்பானே. எப்படி பதில் சொல்லுவது? எங்கள் மீது கடமை. அதிகமான உலமாக்கள் நரகத்தில் இருப்பார்கள். என்ன காரணம்? அதிகமான ஆலிம்கள் நரகத்தில் இருப்பார்கள், நல்ல பேச்சாளர்கள். என்ன காரணம்? மக்களுக்கு அதை சொன்னார்கள், அவர்கள் அதை பின்பற்றவில்லை, அவர்கள் தான் நரகத்தில் இருப்பாங்க. மக்களுக்கு எடுத்து சொன்னாங்க, ஆனால் அவர்கள் அதை பின்பற்றவில்லை அல்லது எடுத்து சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லவில்லை. அப்ப நாங்களும் குற்றவாளி. அந்த குற்றவாளி கூண்டிலே நாங்கள் நிறுத்தப்படக்கூடாது என்பதற்காகவும் இந்த செய்தியை நான் உங்களுக்கு பலமாக சொல்லுகிறேன். சகோதர சகோதரிகளே, தக்குவாவுடைய மாதம் இந்த மாதம். இது மரணம் வரையில் அந்த தக்குவா நம்மளோடு தொடர வேண்டும். இந்த நோன்பு நமக்கு பலனுள்ளதாக மாற வேண்டும். இது வேஸ்டா போயிடக்கூடாது. அந்த கவலையில் தான் நான் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த நோன்பு வேஸ்டா உங்கள்கிட்ட போயிடக்கூடாது. நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கும் போது நோன்பாளிகள் எல்லோரும் சொர்க்கத்தின் ஒரு வாசல் வழியாக செல்வார்கள். அந்த வாசலுக்கு பேர் ரையான். ரையான் என்று ஒரு வாசல் இருக்கிறது, ஒரு கேட். அந்த கேட்டுக்குள்ள எல்லாரும் போவாங்க, நோன்பாளிகள் மட்டும்தான் போவாங்க.
போன உடனே நோம்பாளிகள் எல்லாம் தீர்ந்த உடனே கதவை சாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் யாரும் செல்ல முடியாது. அந்த ரையான் என்கிற வாசல் வழியாக நீங்களும் நானும் செல்ல வேண்டும் என்றால் இந்த நோன்பில் நாம் இருந்த பக்குவம் மரணம் வரையில நம்மகிட்ட தொடரணும். ஹராம பேசல, பொய் உரைக்கல, உணர்ச்சி வசப்படல, இன்னும் நிறைய குணங்கள், பொறாமை, பகைமை, அது மரணம் வரையிலே பின்பற்றப்படுவதற்கு அது உங்களால் முடியுமா? நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள். அல்லாஹு வானத்தை விசாலமாக திறந்து வைத்தான், சொர்க்கத்துடைய கதவுகளை திறந்து வைத்தான், நரகத்திற்கு போட்டு விட்டான். இந்த ரமலான் மாதத்தில் அதையெல்லாம் நாம் அடைந்தோம். எனவே அல்லாஹு சொர்க்கத்திற்கு உங்களை அழைக்கிறான். சகோதரர்களே, அல்லாஹ்வின் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டது உறுதி என்று சொன்னால், அது ஒரு உறுதியான நம்பிக்கை என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள். யாரும் உங்களை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போக முடியாது. நானோ, எனக்கு முன்னாடி தொலை வைத்த இமாமோ, உங்கள் தாயோ, உங்கள் தந்தையோ, உங்கள் அமைப்பின் தலைவர்களோ, கட்சி தலைவர்களோ, யாரும் உங்களை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்ல இயலாது. உங்களுடைய நன்மைதான் உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லும். அல்லாஹ்வுடைய கருணை தான் உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லும். வேற யாரும் வத்தக்கு யௌமல்லா தஸ்தி அந்நப்சுன் அந்நப்சின் சைகன் வலா யுக்பலு மின்ஹா ஸஃபாஅத்துன், எந்த மனிதருடைய பரிந்துரையும் இல்லாத அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். யாரும் யாருக்கும் ரெக்கமெண்டேஷன் செய்ய மாட்டாங்க. அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இந்த ரமலான் மாதத்தினுடைய அனைத்து நன்மைகளையும் அடைந்து சொர்க்கம் செல்லுகிற பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தரட்டும். இந்த சமூகத்தை அல்லாஹ் பலப்படுத்தட்டும். காட்டாற்று வெள்ளம் போல நம்மை ஒரு கூட்டம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது, நம்மை அழிப்பதற்காக, இந்திய தேசத்திலே இருந்து நம்மை இல்லாமல் செய்வதற்காக, நம்முடைய அடையாளங்களான பள்ளிவாசலை அழித்து ஒழிப்பதற்காக, இடித்து தள்ளுவதற்காக ஒரு கூட்டம் காற்றாற்று வெள்ளம் போல அடித்து வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அதை தடுத்து நிறுத்தட்டும். எல்லோரும் துவா செய்யுங்கள். இந்த இஸ்லாமிய எதிரிகளிடத்திலே இருந்து நல்வாழ்வு வாழ்வதற்கு, நம் பிள்ளைகள் எல்லாம், நம்முடைய பெண் மக்கள் எல்லாம் கற்போடு மூத்தா போவதற்கு அல்லாஹ்விடத்திலே நீங்கள் துவா செய்யுங்கள். ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் இங்கு வராத சகோதரர்களுக்கும் தரட்டும் என்று இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி உங்களிடத்தில் எடுத்துச் சொல்லி துவா செய்து அமர்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.